வணக்கம் மக்களே. என்ன மக்களே, போற போக்க பார்த்தா எனக்கு என்னமோ சாட்டர்டே சண்டே தரமான கண்டென்ட் இருக்குல்ல தோணுது. எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதியை வச்சு வெளுத்து வாங்க போறாங்க ப்ரோ. ஏன்னா இன்னைக்கு வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி பண்ண விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தப்பு. அரோராக்கு ஆப்போசிட்ல பேசுறங்க பேர்ல அரோராவோட கேரக்டரே ரொம்ப டவுன் பண்ணி பேசிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நம்மளாம் எடுத்து பேசிட்டு இருந்தோம். இப்படி பண்ணிருக்க கூடாது, சும்மா ஸ்கோர் பண்ணவங்க பேர்ல ஒரு பொண்ணோட கேரக்டர் இப்படி அசிங்கப்படுத்திருக்க கூடாதுன்னு நம்ம எடுத்து பேசிட்டு இருந்தோம். பட் அது ஒரு எல்லையை தாண்டி இப்ப வெளியே ரொம்ப பேசும் பொருளா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம பழைய போட்டியாளர்கள் எடுத்து பேசிட்டு இருக்காங்க. பழைய போட்டியாளர்கள் எடுத்து இது ரொம்ப தப்பு, தன்னோட மைலேஜ்க்காக இன்னொரு பொண்ணை டவுன் பண்ணி பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு, தான் வந்து ஒரு இடத்துல இருக்கணும்னு சொல்லி அட்டென்ஷனுக்காக இன்னொரு பொண்ணை அசிங்கப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ நாங்கள் வந்து விஜய் பார்வதியை வன்மையாக கண்டிக்கிறோம், நாங்கள் இந்த இடத்துல அரோராக ஸ்டாண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பயங்கரமா போஸ்ட்லாம் போட்டுட்டு இருக்காங்க, ஸ்டோரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக கவனிச்சிருந்திருப்பீங்க. ஸோ இந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே விஜய் பார்வதிக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்கும் ப்ரோ. மேபி எல்லோ கார்டு கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க பேசின விஷயங்கள் அப்படி ஓகேவா. ஏன்னா அவங்கள பத்தி இந்த வீட்டுக்கு ஒரு சில பேர் பர்சனல் திங்ஸ் பேசும்போது இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது, என்ன பத்தி பேச நீங்க யாரு, என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துப்பேன், நீங்க என்ன பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்டாண்ட் எடுத்தாங்க. அப்போ வீட்டுக்குள்ள சேதன் என்ன பண்ணாங்க, சரி ஓகே உங்களோட வாழ்க்கையை நீங்க பார்த்துப்பேன்னு சொல்றீங்களே, அப்ப நீங்க வந்து போல்டா பேசிருங்க, வெளியே போய் என் வாழ்க்கை எனக்கு பார்த்துக்க தெரியும், என் ஃபேமிலி கிட்ட நான் பேசிப்பேன், என்ன பத்தி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போல்டா பேசிருங்கன்னு சொல்லிட்டு போன வாரம் தான் சேதனை விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிருந்தாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த வாரம் அதே விஜய் பார்வதி இன்னொரு பொண்ணை பத்தி இப்படி கேரக்டர் டவுன் பண்ணி பேசுறது ரொம்ப தப்பு தானே. அந்த பொண்ணு என்ன பண்ணா ஏது பண்ணாங்கிறது உங்களுக்கு கிளியராவே தெரியல அப்படிங்கும்போது அதை பத்தி நம்ம பேசவே கூடாது. அப்ப வேணுக்குனே பேசி அந்த பொண்ணை டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கேரக்டர் அசிங்கப்படுத்தினது தப்பு தானே. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வச்சு செய்ய போறாங்க அப்படின்னு ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம தண்ணி பழத்துக்கும் ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா தண்ணி பழமும் இந்த வீட்டுக்குள்ள நடந்துக்கிற ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தப்பா இருக்கு. டப்புன்னு வார்த்தை விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கிட்ட பண்ற ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே தப்பா இருக்கு. அதை கொஞ்சம் வீட்டுக்கு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஃப்ஜே கொஞ்சம் ஓப்பனா உடைக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அரோரா ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எல்லா சம்பவம் எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே பெருசா வெடிக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, யார் அந்த பழைய போட்டியாளர்கள் இதுக்கு இதை வந்து ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க எல்லாமே மொத்தமாக பார்த்தலாம். ஸோ வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோவை ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாமா? இல்லை ஃபர்ஸ்ட் சிவின் அவர்கள் தான் ஆக்சுவலாக ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டோரியில் என்ன சீன் இருந்துச்சு, நான் வீட்டுக்குள்ள வந்து அந்த ஒஸ்ட் பெஸ்ட்லாம் செலக்ட் பண்ணி முடிக்கும் போது கடைசியில் நம்ம விஜய் பார்வதி வந்து அரோராவை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அரோரா அந்த வீட்டுக்குள்ள தப்பான செய்கைலாம் காமிக்கிறா, தப்பான கை செய்கைலாம் காமிச்சிட்டு வந்து அது ரொம்ப ரொம்ப தப்பு, இந்த வீட்டுக்குள்ள இப்படிலாம் பண்ணக்கூடாது, பார்க்கவே ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு, முக்கியமா அதை திவாகருக்கு ஆப்போசிட்ல காமிச்சாங்க, அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த இடத்துல அரோரா வந்து நான் என்ன பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது அந்த இடத்துல நீ அப்படிதான் பண்ண எனக்கு தெரியும், நான் உன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது சரியா, நான் எங்க பேசணுமோ அங்க பேசிப்பேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஒரு மாதிரி கடந்து போயிருப்பாங்க. அப்ப அரோரா அழுதுகிட்டே போயிட்டு எனக்கு சொல்லுங்க நான் என்ன பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நம்ம காமு மாமாவும் சபரியும் பின்னாடி போவாங்க. அந்த சீனை கட் பண்ணி போட்டு சிவின் அவர்கள் ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க. என்னன்னா இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு சீப்பான மூவ். எப்படி இப்ப நீங்க எடுத்திருக்கிறது ரொம்ப கேவலமான ஒரு சீப்பான மூவ், இப்படி பண்ணிருக்க கூடாது, இதுக்காக நான் வந்து பார்வதியும் திவாகரையும் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்படி பார்வதியும் திவாகரையும் வன்மையாக கண்டிக்கிறேன்னு போட்டிருந்தாங்க. இதுல ஆக்சுவலா கண்டென்ட் எடுத்தது எல்லாமே பார்வதி தான் ஓகேவா. இல்ல திவாகருக்கு அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுவுமே தெரியாது, திவாகர் அதை பார்த்தாருன்னு கூட தெரியாது. அந்த இடத்துல பார்வதி மட்டும் தான் அந்த கண்டென்ட் எடுத்தாங்க. பார்வதி அந்த கண்டென்ட் எடுத்து அரோராவை டவுன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்ப டக்குன்னு தண்ணி பழம் உள்ள போயிட்டு என்ன பண்ணா, அவ ரொம்ப தப்பா காமிச்சாலோ, அவ காமிச்சது ரொம்ப தப்பா தானே இருந்துச்சு, நீ சொல்லு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே அப்படி பேசிட்டே போவார். அப்படியே பேசிட்டு போகும்போது தான் விஜய் பார்வதி சொல்லுவாங்க, ஆமா அவர் ரொம்ப தப்பான இதை காமிச்சானா, அது ரொம்ப தப்புனா, இந்த மாதிரி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் சொல்லுவாங்க. சொல்ற விஷயத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம தண்ணி பழம் அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுவோம், ஆமா அவ அப்படித்தான் பண்ணா, அது ரொம்ப தப்பு, ரொம்ப சீப்பா காமிச்சா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. இதை தான் மென்ஷன் பண்ணி சிவின் அவர்கள் போட்டிருந்தாங்க. கடைசியில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒருத்தவங்களை பத்தி முன் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும், விசாரிக்கிறதுக்கு முன்னாடி முன் தீர்ப்பு கொடுக்கறது நியாயமே இல்லை அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கணும், அப்படி அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கணும், நம்ம யார் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. போட்டுட்டு கீழே வி ஸ்டாண்ட் வித் அரோரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும் போதே கொஞ்சம் ஃபயரா இருந்துச்சு, பரவாயில்ல ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா தப்பு ப்ரோ, இதே வீட்டுக்குள்ள விஜய் பார்வதி ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னோட பர்சனல் விஷயத்தை நீங்க பேசக்கூடாது, அதை நான் பார்த்துப்பேன், உங்களுக்கு அதை பேச ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்குள்ள சண்டை போடும்போது வெளியே மக்கள் ஒரு சில பேர் ஸ்டாண்ட் பண்ண தானே செஞ்சாங்க. என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு தானே, விடுங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டா தப்பு தான், இதுக்கப்புறம் பண்ண மாட்டா, அவளை போட்டு குத்திட்டே இருக்காதுங்கன்னு சொல்லி மக்கள் சப்போர்ட் பண்ண தானே செஞ்சாங்க. அதே மக்கள் தான் இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, நீ எப்படி இன்னொரு பொண்ணை இப்படி பண்ணலாம், இன்னொரு பொண்ணுக்கான கேரக்டர் நீ எப்படி டவுன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த மஞ்சரி அவர்களுமே போஸ்ட் போட்டிருந்தாங்க. மஞ்சரி தான் ரொம்ப டீப்பா போட்டிருந்த மாதிரி போட்டிருந்தாங்க. என்னன்னா இங்க யாருக்கும் யாரோட
யாரோட கேரக்டரையும் ஜட்ஜ் பண்ணி அசிங்கப்படுத்த ரைட்ஸ் கிடையாது. எப்படி இங்க யாருக்கும் யாரோட கேரக்டரையுமே ஜட்ஜ் பண்ணி அசிங்கப்படுத்த ரைட்ஸ் கிடையாது. அப்படி பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கோங்க. இப்படி வீட்டுக்குள்ள ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு சீப்பான ஒரு மூவ் பண்ணி அட்டென்ஷனை தேடுறது ரொம்ப ரொம்ப கேவலமான விஷயம். இந்த மாதிரி பண்ணி ஒரு அட்டென்ஷனை தேடாதீங்க, இது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அடுத்த ஸ்டோரியில இது சும்மா கட்டுக்கதை அண்ட் இல்லாததை போய் பேசுறவங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னன்னா சும்மா இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து கட்டுக்கதை எழுதுவாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஸ்டோரி பொருந்தும் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அதுக்கு கீழேயே பிரஜன், பாரு, திவாகர் இதுல யாருக்குனாலும் இது பொருந்தும் அப்படின்னு மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த முதல் நாள் பிரஜன் அவர்கள் வந்து பார்வை பார்த்து ஒரு வித்தியாசமா பேசி இருந்திருப்பாரு. அது அந்த டச்சிங் மேட்டர், அந்த டச்சிங் மேட்டர்ல என்ன தொடக்கூடாது அப்படிங்கும்போது அவருமே டப்புன்னு நீ அப்ப என்ன தொடக்கூடாது, நீ என்ன தொட்டது தப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த விஷயத்துக்கு சேர்த்தே போட்டிருந்திருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல பிரசன்ட் பண்ணதுமே தப்பு தான். ஓகேவா, ஸ்டார்டிங்ல பிரசன்ட் பண்ணது தப்பு தான். அதனால இந்த இடத்துல விஜய் பார்வதி கரெக்ட் ஆயிர மாட்டாங்க. ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா போட்டிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் பழைய போட்டியாளர்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, வெளியே மக்களும் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா வீட்டுக்குள்ள அவங்க பண்ற விஷயங்கள் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. கேரக்டர் அசிங்கப்படுத்துற மாதிரி அங்க ஒரு விஷயத்தை பேசுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் வெளியே வந்துருந்துட்டு நான் காமு கூட பேசுறது அவளுக்கு பிடிக்கல, அவ துஷார் கூட தானே பட்டா போட்டு வச்சிருந்தா, துஷார் கூட பட்டா போட்டு வச்சுட்டு இப்போ இதுக்கு காமு லாக் பண்ணி வச்சிருக்கா, அப்ப நான் காமு கூட பேசினா அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஒரு மாதிரி தப்பா தான் பேசியிருப்பாங்க. இங்க நான் என்ன சொல்றேன், காமுவை அவங்க லாக் பண்றாங்க, லாக் பண்ணாம போறாங்க, அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப நீங்க காமுவை லாக் பண்றீங்களா? அப்ப நீங்க காமுவை லாக் பண்ணி அரோரா மாதிரி கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றீங்களா? ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க, துஷார் இத்தனை நாள் வச்சு பட்டா போட்டு வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தா, இப்ப துஷார் இல்லைன்னு காமுவை பிடிச்சிக்கிட்டு அப்படின்னு மாதிரி தான் சொல்றீங்க. அப்ப நீங்களும் தான் வீட்டுக்குள்ள வந்த முதல் 2 வாரங்கள் காமுவை பார்த்து ப்ரோ ப்ரோ சகோதரா சகோதரா என்கிட்ட எல்லாம் வராது ஆவு அப்படின்ற மாதிரி பண்ணீங்க. திருப்பி 3வது வாரத்துல நீங்க தான் திருப்பி காமோ கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க. அப்ப பார்க்க போனா நீங்க உங்களுக்கு உங்களே சொல்லிக்கிற மாதிரி தானே இருக்கு. பார்க்க போனா நீங்க அரோரா சொல்றது உங்களுக்கே சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாதுல்ல, யார் யாரை லாக் பண்றா யார் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு பேச ரைட்ஸ் கிடையாது. ஸோ அந்த வகையில இந்த இடத்துல விஜய் பார்வதி பேசுனதுமே ரொம்ப தப்பு தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு தெரிஞ்சு சாட்டர்டே சண்டே தரமான சம்பவத்தை பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள திவாகர் பேசுறதுமே ரொம்ப தப்பா தான் இருக்குது. அது முக்கியமா பெண்கள் கிட்ட ஒரு மாதிரி வியானா திவ்யா அப்படின்னு பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. அதை நம்ம நேத்து கூட எடுத்து பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாம இப்போ நேத்து நைட்டே ஒரு சம்பவத்தை பண்ணியிருப்பாரு. திவ்யா நீ நம்ம சொந்தம் தானே, நம்மளாம் ஒரே சொந்தம் தானே வரும்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமா பேசியிருப்பாரு. அண்ட் இன்னைக்கு காலையிலுமே ஏதோ ஒரு வித்தியாசமா ட்ரை பண்ணியிருப்பாரு நினைக்கிறேன். ஆனா திவ்யா வந்து ஒரு மாதிரி ரூடாவும் நடந்துக்கிறாங்க, ஒரு அட்வைஸும் கொடுத்தாங்க, அதனால கவனிக்க முடிஞ்சு. திவ்யா கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க நினைச்சா கொஞ்சம் ரூடா டப்பு டிப்புன்னு உடச்சிட்டு போகலாம். பட் திவ்யா அந்த இடத்துல கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதீங்க, உங்க வாழ்க்கையை பாருங்க, வாழ்க்கையை யோசிக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்க லிமிட்டை புரிஞ்சுக்கோங்க, உங்க லிமிட்டை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா உட்காந்து அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த இவங்க விஜய் பாருக்கும் திவாகருக்கும் ஆப்போசிட்ல தான் கண்டென்ட் பண்றதாவே வந்தாங்க. ஓகே, ஆப்போசிட்ல பேசணும், அவங்களை அடிக்கணும் உடைக்கணும் வெளியே அனுப்பணும்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. பட் வந்த இவங்க ஒரே வாரத்தில் அப்படியே திரும்பி விஜய் பார்வதியும் திவாகர் கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காங்க. இப்போ திவாகருக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணிட்டு திவாகருக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு திவாகருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு சுத்துறதை பார்க்கும்போது எனக்கே சிரிப்பா இருக்குது. இது எந்த வகையில் நியாயம் எனக்கே தெரியல. நியாயம் அப்படிங்கிறத பேசுறதை விட இவங்கள போய் நம்ம நம்பணும் பார்த்தீங்களா, அப்படிதான் இருக்குது. ஏன்னா இவங்கள தான் பெருசா நம்பியிருந்தோம், இவங்க தான் வீட்டுக்குள்ள போய் கண்டென்ட்டை மாற்றணும், இவங்க தான் அடிச்சு பறக்கணும், இவங்க தான் மாஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் இவங்க தான் இருக்கிறதுல மிகப்பெரிய முக்கியம் இருந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம், என்ன வேணா நடக்கலாம். சாட்டர்டே சண்டே எல்லோ கார்டு கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது, என்ன வேணா நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க ப்ரோ, அவங்களோட கேரக்டரை பத்தி பேசக்கூடாது, அவங்களோட பர்சனல் திங்ஸை பேசக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாண்ட் பண்ணவங்க இன்னொரு பொண்ணை பத்தி இப்படி தப்பா பேசலாமா? ஸோ இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.